सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளைய தினம். வருகிற பிப்ரவரி மாதம் 2026 ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து மத்தியமாவிலேருந்து 2 செட்டு கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக வரும். ஏற்கனவே கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கைட்லேயும் படிச்சிருக்கலாம், நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் புக்லேயும் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் அதில் படிச்சிருந்தாலும் இதுலேயும் ஒன் டைம் ஃபுல்லாக பாடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாக பாருங்கள். 90 மார்க்ஸ் இந்த 2 செட்டும் உட்காந்து படித்து டெஸ்ட் எழுதினா கண்டிப்பாக 90 மார்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர்லேயும் செகண்ட் பேப்பர்லேயும் 90 கண்டிப்பாக எடுக்கலாம். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸு மத்தியமாக வந்து ஒன்று இது வந்து மார்னிங் நடக்கக்கூடிய தேர்வு. இது வந்து சண்டே தான் வந்து மார்னிங் ஒன்று நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்து செகண்ட் பேப்பர் நடக்கும். இது மார்னிங் நடக்கக்கூடியது. டைமிங் வந்து 10 to 12:30 வரைக்கும் நடக்கும். மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஃபஸ்ட் ஒன் கிஷி ஏக்கு பத்தியாம்சக்கா பாவார்த்த ஹிந்தி மே லிக்கிய. இது வந்து எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். ஏதாவது வந்து மொத்தம் 3 கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று மட்டும் எழுதினா போதும். அந்த நம்பர் போட்டு எது தெரியுமா அது வந்து நீங்கள் சந்தர்ப்பம் பாவார்த்தம் வந்து நீங்கள் எழுதணும் போட்டு. மொத்த மார்க்கு 5 மார்க்கு. செகண்ட் ரோமன் கின்கின் 5 பெர்சனேக்கா புத்தர் லிக்கியே. இது வந்து 5 கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து எழுதி சொல்லியிருக்கான். மொத்தம் டோட்டலாக 8 கொஷின் கொடுப்பாங்க. ஏதாவது எது தெரியுமோ அதை மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. தேர்ட் ரோமன் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்சம் லிக்கிய. இது வந்து போயமில் ஒரு எஸ்சி. அது மொத்தம் 3 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து ஒன்று மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தம் மார்க் வந்து 14 மார்க்கு. फोर्थ रोमन किन तो पत्यों का कंठस्थ रूप जोन का जोन लिखिए. வந்து தோகை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 3 கொடுப்பாங்க. இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. எந்த தோகைன்ட்டு நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிட்டு ஏதாவது 3 வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமன் கின் 5 का अर्थ हिंदी में लिखिए. மீனிங்ஸ் அர்த்தம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து இப்போ மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க கொஷின் வந்து ஹிந்தியில் தான் கொடுப்பாங்க. ஆன்சர் நீங்கள் வந்து ஹிந்தியில் தான் ஃபுல்லாக எழுதணும். மொத்த டோட்டலாக வந்து அவங்க 10 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. சிக்ஸ்த் ரோமன் கின் 5 का விலோம் சப்த லிக்கி. விலோம் அப்படின்னா வந்து ஆப்போசிட்ஸு. மொத்தத்தில் 10 கொடுத்துருக்காங்க. அந்த என்ன கொஷினுக்கு வந்து ஆன்சர் ஹிந்தியில் தான் எழுதணும். ஒன்றுக்கு ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஜோடே பனாயேனா பொறுத்துக்க கொடுத்துருவாங்க. மொத்தம் வந்து இங்கே இந்தாண்ட ஃபுல்லாக கொஷின், இந்தாண்ட ஃபுல்லாக ஆன்சர் மாறி இருக்கும். எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து நம்பர் போட்டு நேராக எடுத்து ஆன்சர் எடுத்து எழுதணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. மொத்த மார்க்கு இதுக்கு 5 மார்க்கு. எய்த் ரோமன் கின் 5 का வாக்கியமே பிரயோகி கீஜே. இது வாக்கியத்தில் அமைத்து எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 10 கொடுப்பாங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதினா போது எது தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் போட்டு இந்த வேர்ட்ஸை வந்து வாக்கியமாக அமைச்சு எழுதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. नाइन्थ रोमन गदाम सके आधार पर प्रश्न का उधर एक या 2 वाक्य में लिखिए. ஃபுல்லாக இங்கே பேராகிராஃப்லேயே இருக்குது. இங்கே பேராகிராஃபு கீழே கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் சொல்லிட்டு இதை படித்து பார்த்து இந்த ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃபில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. மொத்த மார்க் வந்து இதுக்கு 6 மார்க்கு. टेंथ रोमन किन तो प्रश्न का उधर 5 வாக்கியமே லிக்கியே. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 5 கொஷின் இருக்குது. ஏதாவது 2 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. லெவன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே. எஸ்ஏ வந்து மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 15 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் கின் 5 பெர்சனேக்கா புத்தர் லிக்கியே. இது ஃபுல்லாக வந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கிராமர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 8 கொஷின் இருக்குது. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு. ரொம்ப இது ஆன்சர் வந்து 1 வாக்கியம் 2 வாக்கியத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். 2 மார்க்ஸ் ஒன்றுக்கும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.